வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவில் சாஃப்ட் சாக்லேட் பார் மற்றும் ட்ரஃபிள்ஸ் வணிக தொழிற்சாலையை அமைக்க எந்த இயந்திரங்களை வாங்குவது மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் போது உங்கள் தொழிற்சாலையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். சாஃப்ட் சாக்லேட் பார் மற்றும் ட்ரஃபிள்ஸ் வணிகத்தை அமைக்க விரும்பும் எவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இது. மென்மையான சாக்லேட் பார் மற்றும் ட்ரஃபிள்ஸ் வணிகத்தை தொடங்கும் போது ஒரு நாளைக்கு 120 கிலோ மென்மையான சாக்லேட் பார் மற்றும் ட்ரஃபிள்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. நீங்கள் குறைவாக தொடங்கினால் 6 முதல் 12 மாதங்களுக்குள் உங்கள் இயந்திரங்களை மேம்படுத்த வேண்டியிருக்கும். அதிகமானவற்றுடன் தொடங்குவது நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படாத திறனுக்கு வழிவகுக்கும். பொருளாதார ரீதியாக 8 மணி நேர வேலை நாளுக்கு ஒரு நாளைக்கு 120 கிலோ என்ற திறனுடன் தொடங்குவது புத்திசாலித்தனம். பின்னர் உங்கள் வணிகம் வளரும்போது உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. 16 மணி நேர வேலை நாள் சாத்தியமில்லை என்றால் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 360 கிலோவுக்கு நேரடியாக மேம்படுத்தவும். நீங்கள் 16 மணி நேரம் வேலை செய்ய முடிந்தால் ஒரு நாளைக்கு 2 ஷிப்டுகளில் வேலை செய்வதன் மூலம் ஒரு நாளைக்கு 240 கிலோ வரை அதிகரிக்கவும். நீங்கள் ஒரு நாளைக்கு 240 கிலோ திறனை முழுமையாக பயன்படுத்தியவுடன் பின்னர் ஒரு நாளைக்கு 360 கிலோவாக மேம்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான சரியான இயந்திரங்களை ஆழமாக ஆராய்வோம். ஒரு நாளைக்கு 120 கிலோ திறன் கொண்ட தொழிற்சாலை திறன் கொண்ட சாஃப்ட் சாக்லேட் பார் மற்றும் ட்ரஃபிள்ஸ் நடுத்தர அளவிலான வணிகத்தை தொடங்கும் போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். செயலாக்கத்திற்கு உங்களுக்கு ஒரு டெம்பரிங் அல்லது உருகுதல் இயந்திரம் தேவைப்படும். ஒரு சாக்லேட் உருகுதல் இயந்திரம் என்பது சாக்லேட்டை சமமாக உருக்கி கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையில் பராமரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும். இது சாக்லேட் எரியாமல் தடுக்க உதவுகிறது. இது மோல்டிங் போன்ற மேலும் செயலாக்கத்திற்கு தயாராக இருப்பதை உறுதி செய்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு 50 கிலோ திறன் கொண்ட இயந்திரம் சுமார் 1,50,000 ரூபாய் செலவாகும். பின்னர் உங்களுக்கு ஒரு சாக்லேட் மோல்டிங் மெஷின் தேவைப்படும். இந்த இயந்திரம் பார்கள், ட்ரஃபிள்ஸ் அல்லது பிற வடிவங்களை உருவாக்க மென்மையான சாக்லேட்டை அச்சுகளில் ஊற்றுகிறது. இந்த இயந்திரத்தின் விலை சுமார் 1,90,000 ரூபாய். உருகிய சாக்லேட் குளிர்ந்து கடினமடைவதால் குறிப்பிட்ட வடிவங்களில் வடிவமைக்க பயன்படுத்தப்படும் மோல்ட்ஸ் கருவிகள் உங்களுக்கு தேவைப்படும். இந்த சாக்லேட் அச்சுகள் பிளாஸ்டிக் அல்லது சிலிகான் போன்ற பல்வேறு வடிவங்கள் மற்றும் பொருட்களில் வருகின்றன. அச்சுகள் கருவிகளின் விலை சுமார் 1,00,000 ரூபாய் ஆகும். பின்னர் உங்களுக்கு ஒரு குளிரூட்டும் சுரங்க இயந்திரம் தேவைப்படும். இது அச்சிடப்பட்ட சாக்லேட்டை மெதுவாகவும் சீராகவும் சரிசெய்யக்கூடிய தடிமன் அமைப்புகளுடன் குளிர்விக்கிறது. வெறுமனே திறன் நீளம் மற்றும் குளிரூட்டும் திறன் அடிப்படையில் மாறுபடும் மற்றும் இயந்திரம் சுமார் 3,00,000 ரூபாய் செலவாகும். கூடுதலாக கொட்டைகள் அல்லது பிஸ்கட்டுகள் போன்ற கோட் மிட்டாய்களுக்கு சாக்லேட் அடுக்குடன் பயன்படுத்தப்படும் என்ரோபிங் இயந்திரங்கள் உங்களிடம் இருக்க வேண்டும். இதன் திறன் மணிக்கு 100 கிலோவாக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 1,50,000 ரூபாய். பின்னர் மென்மையான சாக்லேட் பட்டை மற்றும் ட்ரஃபிள்களை பேக்கேஜிங் செய்ய ஒரு பேக்கிங் இயந்திரம் தேவைப்படுகிறது. இது ரேப்களை தானியக்கமாக்குகிறது மற்றும் முடிக்கப்பட்ட சாக்லேட் தயாரிப்புகளை பேக்கேஜ் செய்கிறது. இந்த இயந்திரம் ஒரு மணி நேரத்திற்கு 500 பைகள் பேக்கேஜிங் செய்யும் மற்றும்